ஓகேடாப்பா, கேள்விகள் செஞ்சுட்டு வர சொல்லியிருங்க. இப்போ மாடல் கொஷின்ஸில் முதலாவது கொஷின்ஸை பார்ப்போம். சரிதானே? இப்போயும் ஒன்றும் இல்லை, செய்யாதாக்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை செய்யுங்க. சரிதானே? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வாசிக்கக்குள்ள நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னா அங்கே நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளும். இப்போ ஒரு பெரிய கதையை ஒன்றை போட்டுட்டு அதில் இந்த கேள்வி கேட்காருன்னா இருந்து கதையை வாசிச்சுட்டு இருக்கிறதில்ல, கதையில் எந்த பாயிண்ட் சொல்கிறானோ அதை தான் வாசிக்கணும். இப்படி பெரிய பந்தி கேள்விகள் வர டைம் அவங்க வச்ச ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாலே நீங்கள் ஒவ்வொரு இடமாக பிரேக் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸாக வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறால உங்களுக்கு டைம் மிச்சமாகும். சரிதானே? அப்படி வாசிக்கிறால இன்னொரு பயன் என்னென்னா, ஒரு துண்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டீட்டெயிலை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணாமல் விடலாம். அப்படி ஒவ்வொரு துண்டாக வாய்ச்சி எடுக்கக்கூட கடைசியாக நமக்கு அண்டர்லைன் பண்ண அவ்வளோ கீவேர்ட்ஸுமே நமக்கு தேவையான வேர்ட்ஸாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் ஒரு மெத்தடில் செய்கிறேன். இந்த லாஜிக் கேட்ஸ் கேள்வியெல்லாம் அப்படி தான் செய்யணும். சரிதானே? இது பெரிய பந்தி கேள்விகள் செய்யக்கூட உங்களுக்கு உதவும். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் கடைசியாக வாய்ச்சோம்னா மொத்த கேள்வியுமே நமக்கு தெரிஞ்சிடும். இருந்து இன்னொருக்கா வாய்ச்சிட்டுலாம் இருக்க தேவை. சில கேள்விகள் வாய்ச்சி அப்படத்தை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி கேள்விகள் எல்லாம் அங்கே வேறு இடங்களில் பார்ப்போம். சரிதானே? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் தனது நண்பனின் பிறந்த தினத்திற்காக பேசும் இலத்திரனியல் ரோபோட் ஒன்றினை பரிசாக கொடுத்தார். நல்ல நண்பன். நமக்கும் இருக்கான பாருங்கள், நண்பன் என்று அவசரத்துக்கு ஒரு 10 ரூபா கேட்டாலும் தர மாட்டாங்க. ரோபோட் எல்லாம் பண்ணி கொடுக்காரு. பார்த்து கொடுங்களா, எனக்கும் பண்ணி தரலாம் தேவி, பரவாயில்ல. சரி, அமுத்தும் வகை ஆளி பொத்தான். ஆளி என்றால் அந்த பொத்தானை தான் சொல்லிக்காங்களா? அமுத்தும் வகை ஆளி என்றால் அந்த பொத்தானை தான் ஆளி என்றாங்க. பொத்தானுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள இங்கிலீஷ் தந்திருக்கு பட்டன். இரண்டினால் B1 B2, அதாவது அந்த 2 பொத்தானுமே B1 B2 சரியா? அதனை தொலைவில் இருந்து இயக்க முடியும். 2 பொத்தான்களும் அமர்த்தப்பட்டிருக்கும் போதும் 2 பொத்தான்களும் அமர்த்தப்படாமல் இருக்கும் போதும் ரோபோட் பேசுவதில்லை. அப்போ இதை அடுத்து நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? நமக்கு தேவையானதை மட்டும்தான் நோட் பண்ணுறேன். B1 அவர் என்ன கடையில் வாங்கி கொடுத்தாருன்னா நோட் பண்ணி வைக்கணுமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க, சொன்னாலும் தேவையில்லை. B1 B2 2 பொத்தான் இருக்கான். அப்போ இதான் 2 இன்புட். சரியா? இதில் 2மே அமிழ்த்தப்பட்டிருக்கிற டைம். அதாவது நம்ம இப்போ 1 எடுத்தோம்னா அமிழ்த்தப்பட்டிருக்கிற டைம். ஃபஸ்ட்டிலே நம்ம எடுத்து வைப்போம். இப்போ அவங்க 1 எடுக்காமல் 0 எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம 0 எடுக்கணும். சரிதானே? 1 இருக்கிற டைம் பேசுகிறோம் இல்லையா? சரியா? பேசாது. 2மே B1 B2ன்றது 0 இருக்கிற டைம் என்ன சொல்கிறாங்க? 2 பொத்தான்களில் ஏதேனும் ஒரு பொத்தான் அமர்த்தியவுடன் ரோபோட் பேசும். ஓகே, 2 பொத்தானில் ஏதாவது ஒன்று அமர்த்தப்பட்டிருந்தாலும் பேசும். சரியா? இது அவ்வளவுதான். இப்போ அந்த பந்தியிலேருந்து நமக்கு தேவையான விஷயம். கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் நிலைமையினை கருதுக. பொத்தான்கள் அமர்த்தப்பட்டிருக்கும் போது தர்க்க பெருமானம் 1. இதுதான் இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சில எஸ்ஐகள் போட்டிருந்தேன். எடுகோள்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரி போட்டிருந்தேன். சரிதானே? அதே நான் அப்படி போட்டேன்டா உங்களுக்கு எது இன்புட் எது அவுட்புட்னு கண்டுபிடிக்க தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியில் அவங்க ஏதாவது ஒன்று தராட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். சரிதானே? கேள்வி இப்போ பிள்ளையாடிக்கண்டு நம்ம அவளத்தை ஜோதிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஐடியா அவங்கள்ட்ட பேசிக்காக டெவலப் ஆகணுன்றதுக்காக தான் நான் இது வரைக்கும் இப்படி எந்த ஒரு பெருமானமுமே தரலை. அதாவது நீங்களே எடுகோள்கள் எடுத்து உங்களுக்கு எது இன்புட் எது அவுட்புட்னு தெரிய வச்சு அதிலேருந்து நீங்கள் கேள்வி செய்கிற மாதிரி எடுத்தேன். இப்படி ஏன் அவங்க பெருமானம் தராங்கன்னா அவங்களும் தராமல் விடலாம் தானே, உங்களை இன்னும் கஷ்டமாக்கலாம் யோசிச்சிருந்தா நீங்கள் பட்டன்ஸ் அமர்த்தப்பட்டிருக்கிட்ட 0 எடுக்கலாம். சில பேர் 1 எடுக்கலாம். சரிதானே? அப்போ இப்படி மாறி எடுக்கிறதால இது 2 இன்புட்ன்றால 2 தான் மாறி எடுக்கலாம். 3 இன்புட்டா 8 தடவை மாறி வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கீம் செய்யணும். சரிதானே? அந்த வேலையை குறைக்கிறதுக்காகத்தான் அவங்களே பெருமானம் தந்துட்டாங்க. இப்போ அவங்க தந்த பெருமானத்துக்கு தான் நம்ம கேள்வி செய்யணும். அதே மாதிரி நம்ம செய்கிற கேள்விக்கு ஒரு விட தான் வரப்போகுது. அந்த விட தான் ஸ்கீமில் இருக்க போகிற விடையாகவும் இருக்க போகுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க பட்டன் சமர்த்தப்பட்டிருக்கும் போது தர்க்க பெருமானம் 1 சொல்கிறாங்க. சரிதானே? அதைத்தான் நம்ம போட்டிங்க. 2 பட்டனுமே அமர்த்தப்பட்டிருக்கின்றா 1, அமர்த்தப்பட்டிருக்கின்றாலே 1. 2 பட்டனும் அமர்த்தப்பட்டிருக்கின்றா பேசாது. ஏதாவது ஒரு பட்டன் இருந்தால் பேசும். ரோபோட் B1 B2 பேசாதான் இல்லைடா, அவங்க சொல்கிறாங்க
பொத்தான்கள் அமர்த்தப்பட்டிருக்கும் போது தர்க்க பெருமானம் உண்டா. சரியோ? மேலே சொல்லியிருக்காங்க, மேலே நான் இப்போ பந்தியிலிருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் தானே இது. மேலே என்ன சொல்லியிருக்காங்க, 2 பட்டனும் அமர்த்தப்பட்டிருக்கேன்டா பேசாதான், ஒரு பட்டன் அமர்த்தப்பட்டிருக்கா பேசுமா. அப்போ 2 சிச்சுவேஷன்லையுமே அமர்த்தப்பட்டிருக்கிற பற்றி தான் கேட்காங்க. அப்போ அமர்த்தப்பட்டிருக்கமெண்டா அவங்க கீழே தந்துட்டாங்க தானே பெருமானம் உண்டு. இப்போ இதை நம்ம எழுதக்குள்ள பார்ப்போம். சரியா? பொத்தான்கள் அமர்த்தப்படாமல் இருக்கும்போது தர்க்க பெருமானம் பூஜ்ஜியமா. ஏன்னா இப்போ பொத்தான் வந்து அமர்த்தப்படலைன்னா தர்க்க பெருமானம் பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க. சரிதானே? ரோபோட் பேசும்போது தர்க்க பெருமானம் உண்டு. ரோபோட் பேசுகிற டைம் தர்க்க பெருமானம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது, ரோபோட் பேசும்போது ஒன்று, பேசாத போது பூஜ்ஜியம். சரியா? இப்போ நல்லா பாருங்களா, மேற்குறித்த இலத்திரனியல் ரோபோட்டின் தொழிற்பாட்டை வகை குறிக்கும் உண்மை அட்டவணையை வடிவமைக்க. இப்போ இங்கே எது இன்புட் என்று கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது இன்புட்? B1 B2. இதை தாண்டி அவங்க வேறு எதுவுமே சொல்லலை. அதாவது குறித்த ஒரு நேரம், இல்லாட்டி குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில், இல்லாட்டி ஃப்ரெண்டை வீட்டடிக்கக்குள்ள, எனக்கு பக்கத்தில் இருக்கக்குள்ள எந்த ஒரு கண்டிஷனுமே அவங்க சொல்லலை. அப்போ அப்படி எந்த ஒரு கண்டிஷனுமே சொல்லாத இடத்த, அப்படி ஒரு கண்டிஷன் சொன்னாங்கன்னா நம்ம எடுகோல் எடுத்து அதையும் அவங்களுக்கு குறித்து காட்டணும். அப்படி ஒரு கண்டிஷன் சொல்லாத இடத்த அவங்க தந்த அந்த 2 தான் நமக்கு என்னது இன்புட்ஸ். சரியா? இப்போ உண்மை அட்டவணையை போட்டுக்கொள்ளும். உண்மை அட்டவணை போடுறதுக்கு முதல் இதெல்லாம் பேசிக்லேயே படிச்சிட்டோம். இப்போ எத்தனை சந்தர்ப்பம் வரும்? 2 இன்புட் இருந்தா 4 சந்தர்ப்பம் தான் வரும். அப்போ B1 B2 என்று போடுறேன். நம்ம பழக்க தோஷத்தில் AB என்று போடுற மாதிரி AB என்று போட்டுக்கூடாது. அவங்க தாராங்கன்னா தாராங்க தான் போடுறோம். இப்போ ப்ரெக்கெட்டுக்குள்ளே பெருசாக பட்டன் என்று வந்துட்டு, பட்டன் 1 என்று வந்துட்டு, சரிதானே? ப்ரெக்கெட்டுக்குள்ளே B1 என்று எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம B1 என்று எடுக்கணும். அடுத்த போய் பட்டன் 1 என்று எழுதியிருக்கக்கூடாது. சரிதானே? அவங்க என்னத்தை சொல்கிறாங்களோ அதை தஞ்சுங்க. அவங்க சொல்கிறதுக்கு நிச்சயமாக வேலை பார்க்கணும். B1 B2. சரியா? B1 B2 பெருமானத்தை போட்டுக்கொள்வோம். 0 1 0 1 0 0 1 1. சரியா? இப்போ கிடைக்க போகிற வெளியீடு இதுக்குத்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன எடுகோல் எடுத்திருக்கோம். இப்போ நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன்னா நல்லா பாருங்களா, எடுகோல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ரோபோட் வந்து பேசுகிற நிலைமையை உண்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரோபோட் வந்து பேசாத நிலைமையை 0 எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ ரோபோட் பேசுது பேசலைன்றதை ஒரு அவுட்புட் வழியாகவோ இல்லை ஒரு ஆங்கில எழுத்து வழியாகவோ ஒரு மாறி வழியாகவோ நம்ம ரீப்ரசென்ட் பண்ணணும் தானே. அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆனால் அது இல்லாமல் கேள்வி செய்யலாமா? கேள்வி செய்யலை. என்ன இடத்த வச்சுட்டு ரோபோட் பேசாத நிலைமை எழுதிக்கலாம், எழுதிடலாம். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க தராத ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? அப்போ இதை கொண்டு வந்து எடுகோலுக்குள்ள எழுதணும். என்ன எழுதணும்? ரோபோட் பேசா நிலைமை சமன் Q என்று எடுப்போம். சரியா? Q. இப்போ Q என்று எடுத்துட்டோம். இப்போ இது பேசுகிற நிலைமை உண்டு, பேசாத நிலைமை 0 நம்ம கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே தந்துட்டாங்க. இதுதான் இப்போ அந்த பந்தியிலேருந்து எடுத்த ஷோ. இப்போ இதை நம்ம எடுத்ததால் என்ன பிரயோஜனம் இல்லை? இன்னொரு இப்போ இதை நம்ம எடுகோல் எடுக்கக்குள்ள அங்கே வாய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை. தந்திருக்காங்க தான் விளையாண்டு நம்ம வாய்ச்சிட்டு போக்குள்ளேயே நமக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் அவரை தேர்ந்தெல்லாம் பண்ணிருக்கணும். நம்மளோட பேப்பர் தானே, அதில் என்ன இது இருக்கிறீங்கனாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரிதானே? இப்போ Q எடுத்துட்டோம். சரியா? Q எடுத்துட்டோம். இப்போ அவங்க சொன்ன ரூல்ஸை பார்ப்போம். சரிதானே? பொத்தான்கள் அமர்த்தப்பட்டிருக்கும் போது ஒண்டா. சரியா? அப்போ இங்கே உண்டண்டு இருக்கிற எல்லா இடத்தையுமே பொத்தான் அமர்த்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இவ்வளத்தை உண்டண்டு இருக்கேன்னா இந்த குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த B2 என்றது இவ்வளத்தை அமர்த்தப்பட்டிருக்கு. சரியா? ஓகேவா? விளங்கிட்டா? ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு இந்த குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் B2 என்றது அமர்த்தப்பட்டிருக்கு, B1 என்றது அமர்த்தப்பட்டிருக்கு. விளங்கிட்டா? ஏன் ஒன்று போட்டிருக்கின்ற ஒருத்தர் இது வந்து நம்ம நார்மலாக ஃபீல் பண்ணக்கூடியது. ஏன்னா இத்தனை சந்தர்ப்பம் தான் வரலாம். அவங்க சொன்னதின்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பொத்தான்கள் அமர்த்தப்பட்டிருந்தா ஒன்றென்று சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த B1க்கு கீழே இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றென்று இருக்கேன்னா இந்த டைமில் B1 அமர்த்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்தில் B1க்கு கீழேயும் ஒன்று இருக்கு, B2க்கு கீழேயும் ஒன்று இருக்கேன்னா இந்த சந்தர்ப்பத்தில் 2மே அமர்த்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அமர்த்தப்பட்டிருக்கின்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒன்று. இந்த சந்தர்ப்பத்தில் 0, இந்த சந்தர்ப்பத்தில் 0 என்றால் 2மே அமர்த்தப்படலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் 0. இந்த அவங்க தந்துட்டாங்க, அமர்த்தப்படாட்டி 0 தான் தந்தாங்க.
இப்போ அவங்க சொன்ன ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே அமிழ்த்தப்பட்டிருந்தாலோ அமிழ்த்தப்படாமல் இருந்தாலோ ரோபோட் வந்து பேசாது. அப்போ இங்கே ரெண்டுமே அமிழ்த்தப்படலை, ரோபோட் பேசாது. இங்கே ரெண்டுமே அமிழ்த்தப்பட்டிருக்கு, ரோபோட் பேசாது. பேசாத என்ன பெருமானம் போடணும், பூஜ்ஜியம் போடணும். அப்போ விடத்தோடு பூஜ்ஜியத்தை போடுறோம், விடத்தோடு பூஜ்ஜியத்தை போடுறோம். இப்போ மிச்சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று அமர்த்தப்பட்டிருந்தால் மட்டும் பேச மட்டும் இருக்காங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், பேசாதன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ அதுக்கு பூச்சியம் போட்டுட்டோம். இனி மிச்சம் இருக்கிற பெருமானம் என்ன லொஜிக்கல்ஸில் போடலாம் ஒன்று. அப்போ நம்ம யோசிக்கவே தேவையில்லை, இருந்து வாசிச்சுட்டும் இருக்க தேவையில்லை, மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒன்று தான் வரப்போம். ஏன்னா இப்போ ஒரு பெருமானம் வராமல் ஒரு கெப் ஒரு இடத்துலையுமே வராது. அப்போ ஃபிக்ஸ்டாக இവിടുത്തെ ரெண்டு இடத்தான் பூச்சியம் வருமென்று தெரிஞ்சிட்டுண்டா மிச்ச இடத்த நம்ம ரூல்ஸை இன்னொருக்கா வாய்ச்சிட்டு இருக்கணுமா, வாய்ச்சிட்டு இருக்கணும், தூக்கி ஒன்றை போட்டு வேலை பண்ணணும்னா சரி. இப்போ முதலாவதாக உண்மை அட்டவணையை செஞ்சுட்டேன் சரிதானே. இப்போ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, மேலே பகுதி ஒன்றில் நீ பெற்ற உண்மை அட்டவணையை வகை குறிக்கும் பூலியன் கோவை ஒன்றை பெறுக. பாருங்கடா, வகை குறிக்கும் பூலியன் அட்டவணையை பூலியன் கோவை ஒன்றை பெறுக, வெளியீட்டை பெறுக, இல்லாட்டி இந்த உண்மை அட்டவணைக்குரிய சொப்போசினை பெறுக. இப்படி எது சொன்னாலுமே அவங்க அவனை சொல்ல வாரது என்னன்னா அதுக்குரிய சொப்ப எடுக்கணும், இல்லாட்டி பொஸ் எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க சரிதானே. அதாவது மின் டேர்ம்ஸ் எடுத்து சொப்ப எழுதணும், மெக்ஸ் டேர்ம்ஸ் எடுத்து பொஸ் எழுதணும். இப்போ சில டைம் சுருக்கிய கோவையினை பெறுகன்னு சொல்லுவாங்க. சுருக்கிய கோவையினை பெறுகன்னு சொன்னாலுமே நம்ம இதுக்குரிய பொஸ்ஸையும் சொப்பையும் எடுத்து பொஸ் இல்லாட்டி சொப்ப எடுத்துட்டு சுருக்கிட்டு வருவோம். பொதுவாகவே சொப்ப எடுக்கிறது நமக்கு நல்ல கேமெப்பில் போடுறதுக்கும் சரி, இல்லை பூலின்ஸில் போட்டு சுருக்கிட்டு வரனாலும் சரி, சொப்பால் சுருக்கிட்டு வர்றது ஈஸி. மிஞ்சி பொஸ்ஸடுங்க என்று சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே 4வது டேர்ம் ப்ரொவின்ஷியலில் சொல்லியிருந்தாங்க. எல்லா வித்தியாசமானதுமே அந்த 4வது டேர்ம் ப்ரொவின்ஷியலில் நீங்கள் பார்க்கலாம். 4வது டேர்ம் ப்ரொவின்ஷியலில் சொல்லியிருந்தாங்க பொஸ் எடுத்து சுருக்கிட்டு வர்றது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா பொஸ் எடுத்து சுருக்கிட்டு வந்துட்டேன், கேமெப்லையும் போட்டு பார்த்தேன், ஃபைனல் விட வந்து அதான் விடு. அப்போ நான் கேமெப்பில் போட்டு பார்த்துட்டு சுருக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பூலியன் லோவை வச்சு உங்களை சுருக்க சொல்கிறாங்கன்னா ஓகே, நீங்கள் பூலியன் ஸ்லோவை வச்சு நல்லாவே கேள்வி செய்வீங்கன்றாலும் சில டைம் ஜோடியை மாற்றி எடுத்துருந்தா உங்களுக்கு ஆகச்சுருக்கின விட வராது தெரியுந்தானே. நம்ம இதுக்கு முதல்ல அப்படி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு வேற விட வந்தது, சில பேருக்கு வேற விட வந்தது. ஆனால் 2 விடையுமே சரின்னு சொல்லிடுது. 2 விடையுமே சரி, ஆனால் மிகச்சுருக்கினதுண்டா கேமெப்பில் போட்டு வரதுக்கிட்ட அதுதான் மிகச்சுருக்கினது. இப்போ நம்ம உண்மை அட்டவணையிலேருந்து ஒரு சொப்போஸ் எடுக்கமாட்டா அது ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்க போகுது. அப்போ அதை நேரடியாக கேமெப்பில் பிரதிகள் ஏதாவது பிழை இருக்கா இல்லை. அப்போ ஒரு நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்லை, நம்ம எடுத்த கோவையை கேமெப்பில் போட்டு பிரதிட்டு ஒரு விட வருகிறாங்க. அந்த விடையை பெருமுகமாக திரும்ப நம்ம பூலியன் ஸ்லோவை வச்சு அவங்க சுருக்க சொல்லியிருந்தாங்கன்னா பூலியன் ஸ்லோவை வச்சு சுருக்கிட்டு வரணும் சரிதானே. ஏன்னா இப்போ நமக்கு அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம வேறு எத்தனையோ வழியில் மிச்சப்படுத்திடலாம். ஆனால் இப்போ அந்த ஒரு நிமிஷம் அனுப்பி பார்த்தோம்னா இங்கே வரப்போகிற கேள்வி பிழைச்சிச்சுன்னா கீழே வர எல்லாமே பிழைச்சி நம்ம மொத்த இடமாச்சு கிடைக்காது. அப்போ ஒரு நிமிஷம் செலவானாலும் பரவாயில்ல, கேமெப்பில் போட்டு என்ன விட வருதோ அந்த விடைக்கு ஏற்ற மாதிரி பூலியன் ஸ்லோவால் சுருக்க சொல்லியிருந்தாங்கன்னா சுருக்கிட்டு வரும். அப்படி இல்லாட்டி கேமெப்பில் வந்த விடையை தூக்கி போட்டுருந்தது சரி. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, சொப்பு இல்லாட்டி பொஸ் எடுக்கணும் சரிதானே. இப்போ சொப்பு எடுப்போமா பொஸ் எடுப்போமா, சொப்பு எடுப்போம். சொப்பு எடுக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், ஒன்றை வச்சு மின் டேர்ம்ஸ் தெரியும். மின் டேர்ம்ஸ் தெரியும் சரிதானே. B1 பார் B2 வரப்போகுது சரியா. இங்கே வரப்போகுது B1 B2 பார் சரியா. இப்போ இது Q சமன் வெளியீடு Q சமன் B1 பார் B2 சார் B1 B2 பார். இப்போ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லையா, XOR 2 இன்புட் XOR கூடிய சொற்கோவை. ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் இது XOR பண்ணுறது. அப்போ நமக்கு இதுலையும் டைம் மிச்சப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, இதை வச்சு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதை வேறு எங்கேயாவது தான் இந்த சொப்பை சொல்லி ஞாபகம் வச்சுருக்காங்க. XOR XNORல சொப்பை அப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்துருக்கேன் சரியானே. அதில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சாலே மிச்சம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லி தான் அன்றைக்கு கூறி படம் எல்லாம் வந்த கிளாஸுக்கு நான் வந்து பண்ணிக்கிறேன், ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு சரியானே. இதில் XORக்குரிய சொப் வந்து இப்படி வரும், ஒன்று விட்டு ஒன்று பார் மாறுது சரிதானே. ஒன்று விட்டு ஒன்று பார் மாறுது.
எக்ஸோருக்குரிய பொஸ் அப்படி வருமெண்டா எக்ஸோருக்குரிய சொத்தான் இது கொண்டு விட்டு பார் மாதிரி வரும். பொஸ் அப்படி வருமெண்டா இங்கே ரெண்டு இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார் இங்கே பார் இல்லாமல் இருக்கும். அதாவது இங்கே மொத்தமாக பார் இருக்கும், இங்கே மொத்தமாக பார் இல்லாமல் இருக்கும். இதே எக்ஸ்டோருக்குரிய சொப்பு அப்படி இருக்குமெண்டா இங்கே வந்து ஒன்று விட்டு ஒன்று தானே பார் இருக்கு, அங்கே வந்து மொத்தமாக பார் இருக்கும், மொத்தமாக பார் இல்லாமல் இருக்கும். அதுக்குரிய பொஸ் அப்படி இருக்குமெண்டா ஒன்று விட்டு ஒன்று பார் இருக்கும். அதாவது இது ஒன்றை வச்சு மிச்சம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். 3 இன்புட்டுக்கு இன்னிங்ஸ் எக்ஸோடுற சொப்பாக இருந்தாலும் அது நான் எழுதி விளங்கப்படுத்தினா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து வேண்டாம் எழுதாமல் விளங்கப்படுத்தினா சும்மா இருந்தால் விளங்காது. சரி ரஷன் வந்து அந்த கிளாஸ் அந்த சரி. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். மேலே பகுதி 2 பெறப்பட்ட பூலியின் கோவையின் தொழிற்பாட்டுக்கு சமவடிவான ஒரு தர்க்க வாயில் யாது? இப்போ இந்த இடத்தான் உங்களுக்கு என்ன உதவ போகுது? நம்ம படித்த எக்ஸோருக்குரிய சொப்பொசு உதவ போகுது. இதை நேராக இவரத்தை எழுதக்குள்ளேயே உங்களுக்கு ஐடியா வந்துக்கணும். இதை எக்ஸோர்ல சொப் பண்ணி அப்போ கீழே 2வது வரைக்கும் நம்ம ஜோதிச்சுட்டு இருக்கணுமா இல்லை உண்மையிட்டோட இன்னொருக்கா பார்க்கணுமா? எந்த ஒரு இதுவும் இல்லை. 2வதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸோர்னு ஓட்டு இருந்தால் சரி, அவ்வளோதான். சரியா? இப்போ 3வது வழியை பார்ப்போம். மேலே என்ன சொல்லு 4வது வழியை பார்ப்போம். மேலே பகுதி 2 நீ பெற்ற பூலியன் கோவையினை பெற நோட் அண்ட் ஓர் ஆகிய வாயில்களை மாத்திரம் பயன்படுத்தி தக்க சுற்றொன்றை வடிவமைக்க. இது ஒரு கேள்வியா இல்லை கேட்கறது ஒரு கேள்வியா? இதில் யூஸ் பண்ணிக்கிற கேட்ஸ் என்ன? அண்ட் கேட்டும் நோட் கேட்டும் ஓர் கேட்டும் இருக்குது. அது 3ஐயும் வச்சு இதை அமைக்க சொல்லிக்காங்க. அமைக்கிற பெரிய வேலையா? அப்போ நீங்கள் அதை வீட்டை அமைச்சு கொள்ளுங்க. எனக்கு இடம் இல்லை, நோட் பண்ணிக்கணும்.